வணக்கம் நண்பர்களே. நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது இந்த 9 வோல்ட் பேட்டரியை வச்சுட்டு நம்ம மொபைலை சார்ஜ் பண்ண முடியுமா? அது பண்ண முடியும். வாங்க அது எப்படின்னு நம்ம பார்க்கலாம். நம்ம இந்த 9 வோல்ட் பேட்டரியை வச்சுட்டு ஒரு எமர்ஜென்சி சார்ஜரை நம்ம யூஸ் பண்ணலாம். முக்கியமான நேரத்தில் பயங்கரமாக கை கொடுக்கும். நம்ம வீட்டில் இருக்கும்போது கரண்ட் கட் ஆகிடுச்சு, நம்ம இன்வெர்ட்டர் தான் இருக்குது, நமக்கு என்னது மொபைல் சார்ஜ் நிற்கும் அப்படின்னு பார்த்தா, இன்வெர்ட்டர்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாள் தான் நிற்கும். அதுக்கப்புறம் லேப்டாப்பில் சார்ஜ் பண்ணிக்கலாம், இல்லை காரில் சார்ஜ் பண்ணிக்கலாம். இது எல்லாமே டெம்பரவரி தான், ஒரு நாள் 2 நாள் வரை தான் வரும். நீங்கள் அதுக்கப்புறமும் சார்ஜ் பண்ணணுன்னா 9 வோல்ட் பேட்டரி வச்சுட்டு கால் பேசலாம். இந்த 9 வோல்ட் பேட்டரியோட காஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 20 ரூபாலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. நீங்கள் பிராண்டட் டியூரோசெல் எல்லாம் போனீங்கன்னா 100 ரூபா வரும். எவ்ரிடே பார்த்தீங்கன்னா 30 ருபீஸ் வரும். ஓகேங்களா? இது ஆன்லைனில் போனீங்கன்னா உங்களுக்கு ரேட் ஜாஸ்தியாக இருக்கும். நார்மல் ஒரு எலக்ட்ரானிக் ஷாப்லேயே இந்த 9 வோல்ட் பேட்டரி கிடைக்கும். இந்த 9 வோல்ட் பேட்டரி வாங்கும்போது அது கூட ஒரு கனெக்டர் வாங்கிக்க. அந்த கனெக்டர் ஒரு 5 ருபீஸ் வரும். கார் அடாப்டர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 180 ரூபாலேருந்து 200 ரூபா வரையும் ஆன்லைன்லேயும் கிடைக்கிது. உங்களுக்கு நார்மல் எலக்ட்ரானிக் ஷாப்லேயும் இந்த அடாப்டர், கார் அடாப்டர்ஸ் உங்களுக்கு கிடைக்கிது. இது வெறும் ஒரு 200 ரூபா. ஒரு பேட்டரி 9 வோல்ட் பேட்டரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 20 ரூபாலேருந்து 30 ரூபா வரையும் கிடைக்கிது. அதே மொபைல் சார்ஜர் பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் ஒரு 180 ரூபா 200 ரூபாய்க்கு ஒரு மொபைல் சார்ஜர் உங்களுக்கு கிடைக்கிது. இது ரெண்டுத்தையுமே வச்சாவே நம்ம ஒரு மொபைலை நம்ம சார்ஜ் பண்ணி ஒரு எமர்ஜென்சி காலத்தில் நம்ம ஒரு கால் பண்ணிக்கலாம். வாங்க இந்த அடாப்டரையும் 9 வோல்ட் பேட்டரியும் வச்சுட்டு நம்ம எப்படி மொபைலை சார்ஜ் பண்ணலான்னு பார்க்கலாம். முதல்ல இந்த கார் அடாப்டரோட பேக் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சைடில் 2 பின்னும் இருக்கும், சென்டரில் ஒரு பின் இருக்கும். இது முதல்ல எது பாசிட்டிவ் எது நெகட்டிவ்னு சொல்லிட்டு முதல்ல நீங்கள் கண்டுபிடிக்கணும். அதுக்கு ஒன்றும் இல்லை, இந்த 9 வோல்ட் பேட்டரி வச்சே நீங்கள் வச்சு பார்த்தீங்கன்னாவே எந்த சைடு வைக்கும் போது லைட் எரியுதோ அப்போ அதை வச்சு நீங்கள் மார்க் பண்ணிங்க. மைனஸ் ப்ளஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு மார்க்கரில் மார்க் பண்ணிங்க. அந்த பாசிட்டிவ் நெகட்டிவ் ஒயரை அதில் கனெக்ட் பண்ணிக்கணும். சைடில் இருக்கிறத ப்ரெஸ் பண்ணிங்கன்னா கொஞ்சம் கேப் போடும். அப்போ ஒரு ஒயரை விட்டிங்கன்னா வரும். சென்டரில் ஒரு நாட் போட்டு அதில் கனெக்ட் பண்ணிட்டு ஒரு டேப் விட்டிங்கன்னா முடிஞ்சது. அவ்வளோதான். சிம்பிளாக இது கனெக்ஷன் உங்களுக்கு பாசிட்டிவ் நெகட்டிவ் கணிச்சிடும். அது நீங்கள் கனெக்ட் பண்ண உடனே உங்களுக்கு அதில் இந்த லைட் ஏரிய ஆரம்பிச்சிடும். உங்களோட ஃபோன் சார்ஜரோட கேபிள் எடுத்துகிட்டு அந்த யூஎஸ்பி பாயிண்டில் கார் அடாப்டர்லேயும் இன்னொன்று ஃபோன்லேயும் கனெக்ட் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு சார்ஜ் ஏற ஆரம்பிச்சிடும். இந்த யூஎஸ்பி கேபிளை 2 சைடும் கனெக்ட் பண்ணுறதுக்கப்புறம் கார்ட் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக சார்ஜ் ஏற ஆரம்பிச்சிடும். இது பார்த்தீங்கன்னா இது ஒரு எமர்ஜென்சி பர்பஸ் தான். உங்களுக்கு ஒரு 9 வோல்ட் பேட்டரி ஒரு ½ hour சார்ஜ் ஏறும். உங்களுக்கு ஒரு 5% சார்ஜ் நிச்சயமாக ஏறிடும். எவ்வளோ நியூ ஃபோனாக இருந்தாலும் ஓல்டு ஃபோனாக இருந்தாலும் உங்களுக்கு ஒரு 5% டெஃபினட்டாக சார்ஜ் ஏறிடும். நீங்கள் அதை வச்சு உங்களுக்கு எமர்ஜென்சி கால் நீங்கள் பண்ணி பேசிக்கலாம். நீங்கள் ஒரு பேட்டரி ஒரு 4-5 பேட்டரி வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு எமர்ஜென்சி கால்ஸ்க்கு இது யூஸ் பண்ணிக்கலாம். ட்ராவல் பண்ணும்போது ரொம்ப தூரம் போகும்போதோ இல்லை வீட்டில் கரண்ட் இல்லாதப்போ ஒரு மரம் வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு கரண்ட் இல்லை 2 நாள் 3 நாள் உங்களுக்கு எதுவுமே கை கொடுக்காது. உங்களுக்கு ஒரு எமர்ஜென்சி கால் பண்ணுறது கூட உங்களுக்கு முடியாது. அப்போது இந்த 9 வோல்ட் பேட்டரியும் இந்த கார் அடாப்டரும் கையில் இருந்துச்சுன்னா நிச்சயமாக கை கொடுக்கும். இந்த மாதிரி டெக்னிக்கலாக நியூஸு, ட்ராவல் நியூஸ் இது வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.